ஆண்டவருடைய மகா பரிசுத்தமான நாமம் இன்றும் என்றும் மைமைப்படுவதாக. ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய ரட்சிப்பின் தொடர் செயல்களை குறித்து சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். எக்ஸோடஸ் டிவி அருளுரை துளிகள் வழியாக இந்த நல்ல வேளையில் உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். கடந்த முறை ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை, பரிசுத்தத்தில் வாழ விரும்புகிற தேவனுடைய பிள்ளைகளை, அல்லது பரிசுத்தமாகுதல் என்கிற ரட்சிப்பினுடைய நிகழ்கால பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, அல்லது தேவனுடைய குமாரனுடைய சாயலாக மாற விரும்பி வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் தம்முடைய ரட்சிப்பின் தொடர் செயல்கள் மூலமாக அவர்களை வழிநடத்தி கொண்டு வருகிறார். அதுல முதலாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பணியாக சிட்சிக்கிறார் என்று நாம் சிந்தித்தோம். சேசனிங், அவருடைய சிட்சை போதக சிட்சை என்றும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். இரண்டாவதாக அவர் புடமிடுகிறார், ரிஃபைனிங். மல்கியா 3:3 வாசித்தோம். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிடுகிறது போல புடமிட்டுக் கொண்டிருக்கிறார். அவர் உட்கார்ந்து என்று சிந்தித்தோம். இன்றைக்கு அவர் நம்மை வனைகிறார், ஷேப்பிங் அல்லது பாட்டரிங். இவர் ஒரு தெய்வீக குயவன், டிவைன் பாட்டர். இந்த தெய்வீக குயவன் அவருடைய சாயலாக தம்முடைய பிள்ளைகளை வனைந்து கொண்டிருக்கிறார். அதுதான் இன்றைக்கு காலையில நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான சத்தியமாக இருக்கிறது. எரேமியா 18ஆம் அதிகாரம் 1 முதல் சில வசனங்களை வாசிக்கும் போது கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம், நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்று கூறுகிறார். கர்த்தருடைய வசனமே நம்மை பாதுகாக்கும், கர்த்தருடைய வசனமே நம்மை போஷிக்கும், கர்த்தருடைய வசனமே நம்மை சிட்சிக்கும், கர்த்தருடைய வசனமே நம்மை புடமிடும், கர்த்தருடைய வசனமே நம்மை வனையவும் செய்யும். ஆகவே நீ குயவன் வீட்டுக்கு போ என்று சொன்ன பொழுது அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். அப்படியே நான், எரேமியா சொல்றார், நான் குயவன் வீட்டுக்கு போனேன், அவன் இதோ திரிகையினாலே வனைந்து கொண்டிருந்தான். ஆண்டவராய் இருக்கிற தேவன் தம்முடைய பிள்ளைகளை மிக எளிமையாக கற்றுக் கொடுக்கிறார், மிக எளிமையாக. அதுல குயவன் வனைந்து கொண்டிருக்கையில் மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிட்டு, அந்த வார்த்தையை நீங்கள் உங்களுடைய வேதாகமத்தில் குறிப்பிட்டுக் கொள்ளுங்கள். அவன் கையிலே கெட்டு போயிட்டு. இந்த மண்பாண்டம், இந்த ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய கரங்களில் தான் இருக்கிறார்கள். ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து இருந்த படகில் தான் சீஷர்கள் அங்கு அலறினதாக நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல குயவனுடைய கையில் மண்பாண்டம் கெட்டு போயிற்று. வாய்ப்பு உண்டா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் ஒரு பொழுதும் மாறுகிறவர் அல்ல, தேவனுடைய பரிசுத்தம் மாறுகிறது அல்ல. தேவன் எல்லாவற்றையும் தம்முடைய திருவுள சித்தத்தின்படி செய்கிறார். சங்கீதம் 77 நிறைய வசனங்கள் நம்ம அங்கு பார்க்கிறோம். தேவனுடைய கிருபை அற்று போயிட்டோ, அவர் இரக்கம் செய்ய மறந்தாரோ, அவருடைய உண்மை அற்று போயிட்டோ அப்படிலாம் சங்கீதக்காரன் சொல்லிட்டு கடைசியில் சொல்றாரு, அவருடைய உண்மை ஒன்றும் அற்றுப்போ, இது என்னுடைய பலவீனம், இது என்னுடைய பலவீனம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, குயவனுடைய கையில் மண்பாண்டம் கெட்டு போயிற்று. கெட்டு போன உடனடியாக என்ன செய்தார் என்பதுதான் இன்றைக்கு நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். ஊழியத்தினுடைய பாதையிலே எங்களுடைய ஊருக்கு அருகாமையில் ஏரல் என்கிற ஒரு பட்டணம் உண்டு. அந்த ஏரல் என்கிற அந்த பட்டணத்தில் நாங்கள் போயிருக்கும் பொழுது, ஊழியத்திற்காக போகும்போது, ஒரு வீட்டிற்கு வெளியே மண்பாண்டங்கள் அதிகமாக உடைக்கப்பட்டு கிடந்தது. அவன் உள்ளே போய் அந்த குயவனிடத்துல கேட்ட போது அவர் சொன்னார், மண்ணு தானே, அது பார்ப்பேன், சரியா வரலன்னா அப்படி தூக்கி போட்டுருவேன், அது அப்படி இவ்வளவு இருக்கு, இதெல்லாம் அது அவ்வளவுதான், வேற யாராவது கொண்டு போய் எங்கேயாவது கொண்டு போட்டு விடுவார்கள், வேஸ்ட்டுக்கு போட்டுருவாங்க, மண்ணு தானே, அதை நான் வனைவேன், அது எனக்கு ஒத்துழைக்கவில்லை என்றால் அதை அப்படியே தூக்கி வெளியே போட்டுருவேன், வேற மண்ணை வைத்து வேற பாண்டம் செய்வேன். அருமையானவர்களே, இங்கு எரேமியா 18:4 பாருங்க, குயவன் வனைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வனைந்து. பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் த பாட்டர் அண்ட் த கிளே. இந்த களிமண்ணுக்கும் இந்த குயவனுக்கும் இடையே இருக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அவங்களுக்குள்ள இருக்கிறதான அவங்களோட புரிந்து கொள்ளுதல்.
இன்றைக்கு வேறே பாண்டமாக வரையப்படுகிறது. இதனுடைய 2 பகுதியில் நாம் சிந்திக்க போகிறோம். ஒரு பகுதி இன்றைக்கும் கர்த்தருக்கு சித்தமானால், இன்னொரு பகுதி அடுத்த வாரமும் நாம் சிந்திக்கலாம். இது இஸ்ரவேல் ஜனத்தாரை பார்த்து சொல்லப்பட்ட வார்த்தை தான். யூதா கோத்திரத்தார் ஆண்டவருடைய கரங்களில் இருந்தவர்கள், அவர்கள் கெட்டு போனார்கள். ஆனால் அதை வேறே பாண்டமாக ஆண்டவர் வரைவார் என்பது இது சத்தியம். இன்றைக்கு ஆவிக்குரிய சத்தியத்தின்படி 3 விஷயங்களை நாம் இந்த பாடங்களில் கற்றுக்கொள்கிறோம். ஒன்று, முதலாவது, இந்த திருப்தி செய்யப்பட்ட இந்த பாண்டம் முதலாவது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டது. அப்போஸ்தலர் 9:15 பாருங்கள். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். முதலாவது, இந்த பாத்திரம் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாக இருந்தபடியால் அது கெட்டு போனாலும் அது வேறே பாண்டமாக வணையப்பட்டது. முதல் குறிப்பு. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகள், யூ ஆர் த சோசன் வெசல். நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே பின்மாற்றம் வந்தாலும் தேவன் உங்களை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை செய்து முடிப்பார். தொடர்ந்து 2 கொரிந்தியர் 4:7 பவுல் சொல்றாரு, இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். 2வது, இந்த பொக்கிஷம் இது நம்முடையதல்ல. இந்த மகத்துவம் உள்ள வல்லமை தேவனால் உண்டாகும்படிக்கு இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். இந்த பொக்கிஷத்தை உங்களுக்கும் எனக்கும் சுமக்கும்படியாக ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து, டு ஹோல்ட் ஜீசஸ், இந்த பொக்கிஷமாய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சுமக்கும்படியாக, டு ஹோல்ட் ஜீசஸ், உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். 3வது, 2 தீமோத்தேயு 2:21 20-21. ஒரு பெரிய வீட்டுல பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் ஆனவைகள். ஆகையால் ஒருவர் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டான், அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாக இருப்பான். என்ன அருமையான ஒரு தேவனுடைய திட்டம் பாருங்கள். ஒருவன் தன்னை சுத்திகரித்துக் கொண்டான். முதலாவது, பரிசுத்தமாக்கப்பட்டதும். 2வது, எஜமானுக்கு உபயோகமானதும். 3, எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான. 4வது, கனத்துக்குரிய பாத்திரமாக இருப்பான். ஆண்டவருக்கு சித்தமானால் வரும் நாட்களில் இதை குறித்து ஆழமாக சிந்திக்கலாம். குயவன் உங்களை வணைந்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் தேவனோடு எப்படி இருக்கிறது? சிந்திப்போம். அவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன், ஆமேன்.